ஆகாஷ் தீப் வந்திருக்காரு. நீங்க எதாவது சொல்லணும் சொல்லுங்க. இல்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, லிவி சொன்ன மாதிரி ஃபாரின் பிளேயருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு ஐபிஎல் ஆப்ஷனா நான் பாக்குறேன். நிறைய இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் மேலதான். ஏன்னா 11ஸ்ல பாத்தீங்கன்னா 7 இந்தியன் பிளேயர்ஸ் தான் வேணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஐபிஎல் செட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரின் பிளேயரை நம்பி தான் T20 விளையாண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஆட்டம் மாறி இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாமே எங்களை நம்பி இன்மை பெட்டு கட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி தீப்புக்கு சென்னை போறாங்க. நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன நமக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவை. ஆகாஷ் தீப் ஏலம் எடுத்தாங்க 8 கோடி. கண்டிப்பா ஆகாஷ் தீப் பாத்தீங்கன்னா 8 கோடி. ஏன்னா சாதா கிடையாது. 8 கோடின்றது பெரிய விஷயம் லக்னோக்கு. ஏன்னா அவங்க டீம் ஏன்னா மேபி பேண்ட் தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். பண்ட்டு தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இப்போ அவங்க இந்தியன் டீம்ல டெஸ்ட் மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க கூட ஒரு பிளேயர். இன்னொன்று இவரோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருப்பார். திடீர்னு ஒரு பால் ஸ்டெம்புக்கும் திடீர்னு வந்து நல்லா எட்ஜ் வாங்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான போலர் தான். ஸோ ஆனால் 8 கோடிக்கு அவங்க எடுத்திருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியம் தான். அது மட்டும் இல்லாமல் ஏன் 8 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னு ஒரு சின்ன இது. லிவி சொன்ன மாதிரி 8 ரன் ரேட்டுக்கு மேல போனது இல்லை. ஆமா எக்கனாமி நல்ல எக்கானமி போலர் முக்கியம். ஃபாஸ்ட் போலருக்கு 8 ரன் ரேட். ஆமா எக்கானமி ரேட் வந்து 8 தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப இதாகிடும். 40 ரன் அதெல்லாம் தாண்டிச்சுன்னா 30 ரன் 32 ரன் அருமையா சுருட்டக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறதுனால தான் 8 கோடி ரூபாய்க்கு அவரை 8 கோடி வந்துட்டாங்களோ. ஆமா.